ஹே காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என் பெரிய பொண்ணோட ஸ்பெஷல் டே தான். அவங்களோட பர்த்டே 6வது வயசு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மேடம் வந்து மார்னிங்கே பள்ளிக்கு போயிருக்காங்க, அழைச்சி கொண்டு போய் விட்டுட்டு வந்திருக்கேன். ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஆசை, வருஷம் ஸ்கூலில் வந்து சாக்லேட் கொடுக்கணும்னு நினப்பாங்க. ஆனால் எந்த வருஷமுமே ஸ்கூல் இருக்காது அந்த டைமில். ஸோ இந்த வருஷம் வந்து மேடம் வந்து பள்ளிக்கு போய்கிட்டு இருக்காங்க, சம்மர் கிளாஸ். ஸோ அதனால் அவளுக்கு கேசரினா ரொம்ப பிடிக்கும். அதனால் கேசரி, அப்புறம் சாக்லேட், அப்புறம் பிஸ்கெட் எல்லாம் கொண்டு போய் பள்ளியில் கொடுத்துட்டு வந்தேன். ஸோ கொடுத்துட்டு வந்துட்டு நான் கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சமைச்சு முடிச்சாச்சு. இன்றைக்கி வந்து என்ன ஸ்பெஷல்னால் தால்ச்சா சோறு, ஒயிட் குருமா சிக்கன், இது வந்து ஃபெர்னி கஞ்சி. அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், ஸ்வீட் ஐட்டம்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். இது வந்து தால்ச்சா. மேடம்க்கு வந்து பிரியாணி பிடிக்காது, ஸோ மசாலா ஐட்டம்ஸ் அதிகமாக விரும்ப மாட்டா. அவளுக்காக தான் தால்ச்சா சோறுலாம் ரெடி பண்ணேன். சாப்பாடு கொஞ்சம் வெளியே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து கொழுந்தனார் பசங்க இன்வைட் பண்ணியிருந்தோம். அவங்களோட சேர்ந்து என் பொண்ணும் சேர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஊட்டி விட்டேன், சாப்பிட்டுட்டு இருந்தேன். என் குட்டி பொண்ணு வந்து சரியான விஷமும், அந்த மாம்பழத்தில் கை வைக்கிறான்னு போட்டு கடிக்க வந்துட்டான் என் பெரிய பொண்ணை. அந்த மாம்பழத்தை ஒரு வழியாக ஜூஸ் ஆக்கிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கேக் ரெடி பண்ணலான்னு இருந்தேன். பட் அந்த நேரத்தில் கரெக்டாக கரண்ட் போச்சு. சரி குக்கரில் வைப்போன்னு பார்த்து ரொம்ப நேரம் அது வேகவே இல்லை. அப்புறம் ஒரு 1/2 hour சென்று கரண்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஓவனில் வச்சு ரெடி பண்ணிட்டேன். சாக்லேட் ஃப்ளேவரில் தான் கேக் பண்ணியிருக்கேன். சாக்கோ சிப்ஸ்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு, ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. என் பொண்ணுக்காக ஆசையாக ரெடி பண்ணேன். ஸோ கடையிலலாம் வாங்கலை. அவங்க அத்தா வந்து கடையில் கேக்லாம் வாங்காதுன்னு சொல்லிட்டாங்க, தம் ரோட் தான் செய்ய சொன்னாங்க. இருந்தாலும் என் பொண்ணுக்கு வந்து கேக் வெட்டுறது தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்காக தான் பர்த்டேவே செலிப்ரேட் பண்ணுற மாதிரி. ஸோ அது இருந்தால் தானே, அதுக்காக அவளுக்காக பார்த்து ஆயிலெலாம் சேர்க்காம ஒன்லி பட்டரில் செஞ்ச கேக்கு. ஸோ அந்த நாள் ரொம்பவுமே சூப்பராக போச்சுங்க. யாரையுமே இன்வைட் பண்ணல, அவங்க அண்ணன் மட்டும்தான். அங்கே பாருங்கள், குரங்கு வெட்டையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவன் அண்ணன் மட்டும்தான், யாரையும் இன்வைட் பண்ணல. பட் கேக்லாம் கட் பண்ணி அக்கம் பக்கத்தில் கொடுத்தாச்சு. ஸோ என் பொண்ணு ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்தாங்க. இந்த ட்ரெஸ் கூட நான் பர்த்டேக்குன்னு எடுக்கல, ரிலேஷனில் ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ அது அப்படியே இருந்துச்சு போடாமல். புது ட்ரெஸ் இருக்கேன்னு அதை அப்படியே போட்டு விட்டாச்சு. அதுக்கும் செலவு பண்ணல. எதுவுமே நான் பிளான் பண்ணலைங்க இந்த வருஷம். எதுவுமே பிளான் பண்ணல. அதுவாக எதுவும் ரொம்பவுமே ஸ்பெஷலாக நடந்துடுச்சு எல்லாமே. என் பொண்ணுக்கு ரொம்ப ஹாப்பி. பள்ளிக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு கேக்லாம் கொடுத்தது, கேசரிலாம் கொடுத்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்காக ஸ்பெஷலாக ஒரு கிஃப்ட்டு வாங்கி வச்சுருந்தேன். காட்டவே இல்லை, 1 மாதமாக ஒளிச்சு வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து இப்போ தான் காமிச்சிருக்கேன். அவளுக்கே தெரியாது வாங்கி வச்சது. ரொம்பவுமே ஹாப்பி ஆகிட்டா. அவளுக்கு இந்த டாய்ஸை விட இந்த மாதிரி மணி பாக்ஸ், சேவிங்ஸ், இந்த மாதிரி உண்டியல் வாங்கி கொடுக்குறது தான் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணணுன்னு இதை ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்தேன். மேடம் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோடு முடிஞ்சிச்சு. அன்றைய நாள் ரொம்பவுமே சந்தோஷமாக போச்சு, அல்ஹம்துலில்லாஹ். எப்படி இருக்குது இந்த சேவிங் பாக்ஸுன்னு, மணி பாக்ஸ் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ முடிஞ்சால் விஷ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ.